வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 3 வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டிஎன்பிசி தேர்வுல நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு சம குழப்பி கேட்கணும் அப்படின்னா அவங்க எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை இத்தனை நாட்களில் முடித்தார், பி என்பவர் ஒரு வேலையை குறிப்பிட்ட நாட்களில் முடித்தார், ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை இத்தனை நாட்களில் முடித்தனர், ஏ ஒரு அவ்வேலையை, அதாவது ஏயும் பியும் முடித்த வேலையை ஏ மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல முடிக்காரு, அப்போ பி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி தான் கொஸ்டின் அவங்க கேட்டா கேட்க முடியும். அதை ஃபுல்லா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, பார்த்துடலாமா? A can finish a job in 3 days, whereas B finishes it in 6 days. The time taken to complete the job together is dash days அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் B என்பவர் 6 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வீடியோல நம்ம 2 டைப்ல பார்க்க போறோம். இது டைப் 1 சம்மு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். குரூப் 3 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி, 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார், ஏயும் பியும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏ நான் பொதுவாகவே சொல்றேங்க, ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாரு, பி ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாரு, ஏயும் பியும் இணைந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பொதுவாக கேட்டுட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்இ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்இ. இதுதான் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப் 1லையும் நான் 2 மெத்தட்ல சொல்லித்தர போறேன். எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மெத்தட் 1. சரி, வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கத ஏதோ ஒரு வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஏதோ ஒரு வேல்யூவை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. எனக்கு எக்ஸை நான் 3ன்னு எடுத்துக்கிடுதேன், ஒய்யை 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுதேன். சரி, எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 6 டிவைடட் பை 3 + 6. அப்போ 3 × 6 அப்படியே வச்சுக்கோங்க. 3ஐயும் 6ஐயும் கூட்டணும் அப்படின்னா 9. 1 3 3, 3 9, 1 3 3, 3 6, 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 2 நாட்கள். இது மெத்தட் 1. மெத்தட் 2 எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல பண்ணிக்கோங்க. மெத்தட் 2ஐயும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்னது அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கிறார், பி என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார், ஏயும் பியும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சு ஒரு வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏக்கு பதிலா, அதாவது ஏக்கு 3 நாள்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 நாள்னு போடாம 1/3 அப்படின்னு சொல்லிட்டு போட போறோம். பிக்கு 6 நாள்னு கொடுத்துருக்காங்க, அதை 1/6ன்னு போட போறோம். செகண்ட் மெத்தட்ல நம்ம எப்பவுமே இப்படிதான் பண்ணுவோம். அதாவது கொடுத்துருக்கக்கூடியதுல இருந்து அதோட தலைகீழ எழுதுவோம். சரி, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும், இந்த சைடு 6ன்னு சொல்லிட்டு வரும், ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், டிவைடட் பை 6 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 6ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 9 டிவைடட் பை 6 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 3 3, 3 3 × 3 9. அப்போ 1 3 3, 3 6. அப்போ 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 1/2 தலைகீழ ஆக்கி 2 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். அதாவது கடைசி கிடைச்சிருக்கக்கூடியதை தலைகீழா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் ஏ 2 நாட்கள் தான் சரியான விடை. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்னது அப்படின்னா,
A and B together can do a piece of work in 16 days. A alone can do it in 48 days. How long will B take to complete the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இது டைப் 2. என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ல அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். அதாவது ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்களாம். ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 48 நாள்ல முடிச்சிருதாராம். பி அப்போ அந்த வேலையை தனியா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இந்த மாதிரி பொதுவா அதாவது ஏயும் பியும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருந்தாங்க. ஏ ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதே வேலையை முடிச்சிருந்தாரு. அப்போ பி எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னு பொதுவா இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சுனாலே ஃபார்முலா என்னது அப்படின்னா இது மெத்தட் 1. இதுக்கும் 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தடையுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோங்க. மெத்தட் 1 ஃபார்முலா என்னது அப்படின்னா x இன்ட்டு ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி டைப்ல சம் கேட்டுட்டாலே இதுதான் ஃபார்முலா. கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஏதோ ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிடுதேன். எக்ஸை 48 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுதேன். இதா இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிடுதேன். ஒய்யை 16ன்னு எடுத்துக்கிடுதேன். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 16 அப்படியே எடுத்துக்கிடுதேன். ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரி, எக்ஸுக்கு பதிலாக 48 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 16 டிவைடட் பை 48 மைனஸ் 16. சரி, 48 இன்ட்டு 16 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 48ஐயும் 16ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 32 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி இருக்கட்டும். 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிடலாமா? சரி, 2 4 4 2 8 ஓர் 2 2 மிச்சம் ஒரு 1 இருக்கும். 6 2 12 ஓர் 16 16 ஓர் 16 16 அப்போ 24ன்னு இருக்கும். 24 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, மெத்தட் 2 என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 16ன்னு போடாம 1/16 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். மெத்தட் 2ன்னு வந்துட்டுனாலே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட தலைகீழ தான் போடணும். அது மெத்தட் 2ன்னு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏ என்பவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரா? 48 நாள்ல முடிக்கிறாராம். அதை 1/48 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கிட்டு ஏ பிளஸ் பின்னு இருக்கு, இதுல ஏன்னு இருக்கு. இந்த ஏயை கொண்டு இந்த ஏ பிளஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஏ இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பியோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். சரி வாங்க பண்ணிடலாம். 1/48 அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு பதிலாக போட்டுக்கிட்டேன். பிளஸ் பிஏ அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 1/16 அப்படி போட்டுக்கோங்க. பி மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். ஈக்குவல் டு 1/16 1/48 வலது பக்கம் வரையில மைனஸ் 1/48 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? அப்போ 48 மைனஸ் 16 டிவைடட் பை 16 இன்ட்டு 48 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 48ஐயும் அதே கதை தாங்க. 48ஐயும் 16ஐயும் கழிச்சோம்னா எத்தனை வரும்? 32. அப்போ டிவைட் பை 16 இன்ட்டு 48. 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிடலாம். ஓர் 2 2 மிச்சம் ஒரு 1 இருக்கும். 6 2 12 2 4 4 2 8 ஓர் 16 16 ஓர் 16 16 1/24ன்னு இருக்கும். இந்த 1/24 தலைகீழா போடுவாங்க. அதாவது 24 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதாவது முதல்லையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடியதை தலைகீழா தான் போடணும். கடைசி நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சரையும் தலைகீழா மாத்திட்டு தான் ஆன்சர்ல குறிக்கணும். அடுத்த சம் போயிடலாம். A and B together can do a piece of work in 8 days, but A alone can do it in 12 days. How many days would B alone take to do the same work? அதாவது ஒரு வேலையை A, B இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். A மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். B மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது டைப் 2 வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஏயும் பியும் இணைந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. பி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? ஃபார்முலா என்னது? இப்படி வந்துருச்சுனாலே ஃபார்முலா என்னது?
எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் ஃபார்முலா. எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 12ன்னு எடுத்துக்கிடுதேன், ஒய்க்கு பதிலாக 8ன்னு எடுத்துக்கிடுதேன். சரி, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஃபார்முலாவில் கொண்டு போய்? எக்ஸுக்கு பதிலாக 12 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 12 மைனஸ் 8ன்னு போட்டுக்கலாம். 12 இன்ட்டு 8 டிவைடட் பை 12 மைனஸ் 8 4, ஒரு நாள் 4, இரு நாளாக 8, 12 இன்ட்டு 4 24. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டைப் 2ல அதான் சாரி மெத்தட் 2ல செஞ்சு பார்த்துட்டு 24 தான் ஆன்சர் வருதாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் போயிடலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, அடுத்த சம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 10 men can complete a piece of work in 15 days and 15 women can complete the same work in 12 days. If all the 10 men and 15 women work together, in how many days will the work get completed? அதாவது 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர், 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பர். 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து இவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்கள், அதாவது 10 ஆண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. வேலையை மேலே போட்டுக்கிறேங்க. ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 15 பெண்கள், அதாவது பெண்கள் 15 பேர் இருக்காங்க, அதே ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அப்போ ஆண்களும், அதாவது அந்த 10 ஆண்களும் 15 பெண்களும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்களும் பெண்களும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போட்டுடலாமா? அதாவது இது டைப் ஏ கொஸ்டின். அதாவது ஆண்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, ஆனால் எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது, அவங்க செஞ்சிருக்க வேலையை தான் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் ஒரு வேலையை 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 15 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும், அதாவது அந்த 10 ஆண்களும் 15 பெண்களும் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கிறது தான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டினை. ஃபார்முலாவை அப்படி போட்டுக்கலாம். எக்ஸு சாரிங்க எக்ஸு இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது நான் இங்க எக்ஸுக்கு பதிலாக இந்த 15 நாட்கள்னு இருக்கு இல்லையா, அந்த 15 நாட்களை எடுத்துக்கிறேன். ஒய்க்கு பதிலாக 12 நாட்கள்னு இருக்கு இல்லையா, அந்த 12 நாட்களை எடுத்துக்கிறேன். அதாவது ஆண்களோட எண்ணிக்கையும் பெண்களோட எண்ணிக்கையும் எழுதிடக்கூடாதுங்க, அவங்க செஞ்ச வேலையை தான் எடுக்கணும். ஏன்? அப்போ x = 15 எடுத்துட்டோம், y = 12 எடுத்துட்டோம். இந்த ஃபார்முலா கொண்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 15 × 12 டிவைடட் பை 15 + 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ 15 × 12 டிவைடட் பை 15ஐயும் 12ஐயும் கூட்டினா 27 அடி கொடுத்துடலாமா? 5 3 15, 9 27, 4 3 சரி 3 9, 4 3 12. அப்போ 4 × 5 20 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல பாருங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ இந்த சம பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாற்றணும். கீழே இருக்கக்கூடிய 3 அப்படி போட்டுக்கலாம். 3 அப்படி இருக்கட்டும். அப்போ இங்கிட்டு 6 போடுவோம். ஏன்? 6 × 3 18, 18 கூட 2 சேர்த்தோம் அப்படின்னா 20. அப்போ 20/3 நாளும் 1 தான், 6 2/3 நாளும் 1 தான். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A man can do a work in 3 days alone and a woman can do the same work in 9 days alone. If both are work together, in how many days they finish the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். அதாவது மேலே பார்த்தா அதே மாதிரி தான். ஒரு ஆண் மட்டும் ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாராம், பெண் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிக்கிறாங்களாம்.
இரண்டு பேரும் அதாவது இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? ஃபார்முலாவில் போட்டுடலாம். எக்ஸு இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ. எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 9ன்னு எடுத்துக்கிறேன். போட்டுருவோமா? 3 இன்ட்டு 9 டிவைடட் பை 3 ப்ளஸ் 9. 3 இன்ட்டு 9 அப்படி போட்டுக்கோங்க. 3ஐயும் 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 12. ஓர் 3 3, 4 3 12. அப்போ 9/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன்ல பாருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ இந்த சமப்பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். கீழே இருக்கக்கூடிய 4 அப்படியே போட்டுக்கோங்க, இந்த சைடு 2 போட்டுக்கோங்க. ஏன்? 4 இன்ட்டு 2 8. 8 கூட 1 கூட்டணும் அப்படின்னா 9. 9/4ன்னு கிடச்சிரும். அப்போ 9/4 1 தான், 2 1/4 1 தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா போட்டனாலும் செய்யலாம், அப்படி இல்லை எனக்கு மெத்தட் 2 தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மெத்தட் 2லையும் பண்ணிக்கோங்க. A does a work in 10 days and B does the same work in 15 days. In how many days they together will do the same work? அதாவது A ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார், அதே வேலையை B 15 நாட்களில் முடிக்கிறார். இரண்டு பேரும் ஒரே வேலையை முடிக்கும் கால அளவு. அதாவது A டைப் 1 தான். A ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க, B ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? ஃபார்முலானது எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ. போட்டுடலாமா? எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 15ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டுக்கலாம், இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 15 டிவைடட் பை 10 ப்ளஸ் 15. சரி, 10 இன்ட்டு 15 அப்படி இருக்கட்டும். 10 ப்ளஸ் 15 25. சரி, இதை கேன்சல் பண்ணிடலாமா? 5 3 15, 5 இன்ட்டு 5 25, ஓர் 5 5, ஈர் 5 10, 2 இன்ட்டு 3 6. 6 நாட்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கடைசியாக ஒரு கணக்கு பார்த்துட்டு முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி, 2022 EO எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? A is thrice as fast as B. If B can do a piece of work in 24 days, then find the number of days they will take to complete the work together. அதாவது A என்பவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். B ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை காலம் ஆகும்? அதாவது எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கூடியது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? A என்பவர் Bயை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அதாவது Bயோட 3 மடங்கு தான் A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது A அப்படிங்கிறவர் Bயை விட 3 மடங்கு வேலையை வேகமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. B என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. B எத்தனை நாளில் முடிக்கிறாராம்? ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாராம். அதாவது இந்த சம்மை நம்ம மெத்தட் 2ல் பண்ணுவோம். அதனால பியோட வேல்யூ 24ன்னு கொடுத்துருக்காங்க, அதோட தலைகீழாக எடுத்துக்கிடுவோம் 24 அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? A = 3Bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்கு பதிலாக இந்த 1/24 போட்டுட்டோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அதுதான் பண்ண போகிறோம். அப்போ A = 3 × 1/24 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏக்கு நம்ம தலைகீழ் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், அதாவது நம்ம வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதாவது பிக்கு மட்டும் தலைகீழ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏக்கு அந்த வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ 3 × 1/24 அப்படிங்கிறது தான் ஏயோட நாட்கணக்கு. அதை போட்டுட்டோம். பியோட நாள் கணக்கு 1/24, அதையும் போட்டாச்சு. அப்போ 3/24 + 1/24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 24 தான் கிடைக்கும். அப்போ மேலே 3 தான் இருக்கும், அதாவது மேலே இன்ட்டு 1ன்னு சொல்லிட்டாவும் இன்ட்டு 1, 3 × 1 3 தான், 1 × 1 1 தான். அப்போ 4/24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு நாளா 4, 6 நாளா 24, அதாவது 1/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நம்ம யாருக்குனவே பார்த்த மாதிரி தான். டைப் 2ல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தலைகீழாக எடுத்து தான் முதல்ல செய்வோம், ஆன்சர் வந்ததுக்கு அடுத்தும் தலைகீழாக மாற்றிடுவோம். அதாவது 1/6ன்னு இருக்கிறத 6ன்னு சொல்லி மாற்றிடுவோம். ஆப்ஷன்
ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.